ஜெலன்ஸ்கி ஒரு குசும்பு பிடிச்ச ஆளுதான். இது எல்லா பயலுக்கும் தெரியுமே. கொஞ்சம் நெஞ்சமா அடேங்கப்பா! அண்ணன் அமெரிக்காவே சீன்ற அளவுக்கு ஆச்சே! ஆனா அவருக்கு சரியான ஆப்பு 4 பக்கமும் வச்சிருக்காய்ங்க. அதத்தான் விரிவா பார்க்க போறோம். என்னா வேகமா ஓவல் ஆபீஸ்ல சண்டை போட்டு ஜெர்மனி, பிரிட்டன் அப்படின்னு வேகமா போனாலும் ஜெர்மனி, பிரிட்டனும் உள்ள விடுவான். தருவானா ஆயுதம் அப்படின்னு கேட்டா அவனுங்க தரவே கிடையாது. திருப்பி யூ டர்ன் போட்டு அமெரிக்கா வா, வா, வான்னுச்சு. ஆனா அமெரிக்கா கேட்டது என்ன? தலைநகர் மாஸ்கோவ சிதறடிக்கணும் அப்படின்னா. தொட்டு பாருலாம் அவன் சொல்லவே இல்ல. இவனுங்க ஆனா தொட்டு தான் பார்த்தாய்ங்க. இப்ப விடுறதுக்கு தயாராயிட்டாய்ங்க. ஆனா நம்ம விட்டாலும் இவன் மறுபடியும் ஓவல் ஆபீஸ்ல இருந்து என்ன வேலைய ஆரம்பிச்சானோ, அதே வேலைய ஆரம்பிப்பான். திருப்பியும் நம்ம யூ டர்ன் போட்டு வந்து இவனுக்கு சப்ளை பண்ணி தொலையணுங்கிறக்காக, ஆணி வேரையே பிடுங்கி எறிஞ்சிட்டோம்னா, அப்படின்னு அந்த ஆப்ஷன அமெரிக்கா கையில எடுக்குது. எது? ஜெலன்ஸ்கியவே மாத்தப் போறாய்ங்க. இந்த இடத்துல தான் ஜெலன்ஸ்கி தான் ஒரு காமெடியனா இருந்து அதிபரா நீங்க என்னைய கொண்டு வரலடா. நானே அத பயன்படுத்தி வந்துட்டேன்டா அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள செய்றாரு. தடாலடி எப்பயுமே இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற விவகாரத்த பத்தி மனுஷன் வாயே தொறக்க மாட்டாரு. அது ஏதோ வேண்டா வெறுப்பா நடக்குது. எங்கனே குத்தம் சொல்லிறக்கூடாதுன்னு தான் எம்புட்டு பேச்சுவார்த்தையும் நான் பண்ண ஒத்துக்கிட்டேன். அப்படிலாம் வெளிப்படையா சொன்ன ஆள் தான். ஆனா முதல் முறையா துருக்கியில நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில நாங்க கிழிச்சுப்புடுவோம். ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். முக்கியமான கையெழுத்துக்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. "ஏலே நீ போவியா?" அப்படின்னு கேட்டா, "நான்லாம் போமாட்டேன். ஆனா துருக்கியில நடக்கிற பேச்சுவார்த்தைய பாரு. யுத்தத்த திருப்பி போட போதுன்ட்டாரு. அப்ப கூட நிறுத்துறேன்னு வாயிலிருந்து வருதா பாத்தியா? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. இது ஏன் தலைவன் சொல்றேன் அப்புட்ன்னா, அமெரிக்கா வம்பு பண்ண தயாராயிருச்சுங்கிற தகவல் வந்துருச்சு. இம்மீடியட்டா களத்துல இறங்குறாரு. எது? துருக்கி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகளுக்கு குடுக்கக்கூடிய ஒரு சிக்னல். இங்க பாரு பேச்சுவார்த்தையிலே முடிச்சுக்கிறான்டா, நீ பணிஞ்சு வா அப்படிங்கிற மாரி ரஷ்யாக்கு. அவன் எப்படி பணிவான்? அவன் துருக்கியில தூக்கி போட்டு மிதிக்காம இருந்தா சரிதான். இந்த பக்கம் ஐரோப்பாவுக்கு, இங்க பாரு ரஷ்யாவ திருப்பி வம்பிழுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சா, நீ இப்ப உஷாராயி என்கிட்ட வந்துரு. இல்லாட்டி ட்ரம்ப் என்னைய மாத்த துடிக்கிறாரு. அடுத்த பையன் உன் கூட சின்க்ரோனைஸ் ஆகலாம் கொள்ள நாள் ஆயிரும். இன்னுமே பொண்ணு பார்த்து, தேடி எப்படி கல்யாணத்த பண்றது? சொந்தத்திலேயே முடிச்சுக்கோ. இந்த பொண்ணையே கட்டிக்கங்கிற மாரி, என்கிட்டயே இருந்துக்க அப்படிங்கிற மாரி, ஜெலன்ஸ்கி இங்கிட்டு ஒரு சிக்னல குடுக்குறாரு. அமெரிக்கா மாத்தாம இருக்கணும்ல. நீ எங்க வேணாலும் சிக்னல் குடு ராஜா. ஐரோப்பாலயும் குடு. ஏன் நிலவுக்கு கூட குடு. அண்ணன் அமெரிக்கா திட்டம் வச்சதுக்கப்புறம் சாதிச்சே தீருவான். பல நேரங்கள்ல ஏமாந்தும் போயிருவான். அது தனி கதை. ஆனா இந்த இடத்துல ஒட்டுமொத்த சப்ளையரும் அவன் தானே. 80% சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறவனால இது கூட முடியாதா? முடியாது அப்படிங்கிற மாரி ஜெலன்ஸ்கி சில ஆட்டத்த ஆடுறாரு. என்ன? ஏற்கனவே 2 ஆட்டம் ஆடுனாரு. 3வது ஆட்டம் ஒரே நாள்ல அம்புட்டையும் படு ஆக்டிவ். தன்னோட பதவிக்கு ஆபத்து அப்புட்ன்னா, ஜெலன்ஸ்கி எப்புட்லாம் டைவ் அடிக்கிறாருன்னு பாருங்க. இந்த டைவ அவரு யுத்தத்துல காமிச்சிருந்தா, அந்த மக்கள் இவ்வளோ கஷ்டப்படவே தேவையில்ல. யுத்தத்தையே நிறுத்தியிருக்கலாம். முதல் யுத்தமே ஆரம்பிச்சிருக்காது. ஆனா தலைவனோட ஆஃப்ஷோர் அக்கவுண்ட் நிறைஞ்சிருக்காதே! அப்படி பார்த்தோம்னா, இந்த ஆள் என்னத்த செய்வான்? யுத்தத்த தான் செய்வான். 3வது விஷயமா, உக்ரைனுக்குள்ள தாறுமாறா கைது நடவடிக்கை வருது. அதே மாரி ஒட்டுமொத்த பேனலும் மாத்தி அமைக்கப்படுது. உளவுத்துறை தலைவருக்கே பதவி இல்ல போடான்ட்டாய்ங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, ஊழல் புகார். அதாவது ட்ரம்ப் அடுத்து ஒரு மிகப்பெரிய தொகைய ரிலீஸ் பண்ண போறார். அத வச்சு யுத்தத்த வெற்றிகரமா நான் கொண்டு போப்போறேன். அதுக்கு முதல்ல ஏற்கனவே ரிலீஸ் பண்ண தொகையில ஊழல் பண்ணாய்ங்கல்ல, அவனுங்கள களத்துல இருந்து புடுங்கி எறிய போறேன். புடுங்கி எறிஞ்சுட்டோம்னா, வர 100% பணமும் அப்படியே யுத்த களத்துக்கு போகும் முதலாளி. இந்த தடவ நீங்க கவலைப்படவே வேண்டாம் அப்படின்னு சூட ஏத்தி சத்தியம் பண்ணாம இந்த விஷயத்த செய்யறாரு. ஆனா இது மேலோட்டமா இருக்கக்கூடிய விஷயம். உள்ள நடக்கிறது அப்படிங்கிறது ரீப்ளேஸ் என்னையவாடா பண்றீங்க? ஆள் இருந்தா தானடா பண்ணுவீங்க. சிஸ்டம்ல இருக்கிறவன பூரா ஸ்டஃபில் பண்ணு அப்படிங்கிற மாரி தூக்கி வீசிட்டாரு. 1, 2 பேருக்கு டிக்கெட் கிழிச்சதாக கூட செய்திகள் இருக்கு. எதுவும் உறுதி கிடையாது. டெலகிராம் சேனல்கள் தான். மேல் மட்டத்துல இருக்கிற 4 பேர் தான் நமக்கு தெரியும். மூஞ்சி தான் தெரியும். அதுக்கப்புறம் 10, 11 பேர்லாம் டிக்கெட் கிழிச்சதாக சொன்னாலும், நமக்கு தெரியவே தெரியாது. நம்மளோட வரவு செலவு பூரா அம்புட்டு தான். 4 பேர் தானே! அவன் பேரும் தெரியாது, மூஞ்சியும் தெரியாது. இன்னார் மூஞ்சிய போட்டு இன்னார் பேர் தான் போட்டாங்களான்னு தெரியாது. ஆக மொத்தம் உனக்கு அந்த செய்தி புரியல. அதுதானே சொல்ல வர அப்படின்னு கேட்கக்கூடாது. அது விஷயம் கிடையாது. நிறைய நபர்களுக்கு டிக்கெட் கிழிச்சிருக்கார். ஆனா அவர்களோட வெயிட்டேஜ் நமக்கு இங்க தெரியல. காரணம் நமக்கு தான் அந்த நபர்கள் தெரியாது. 10ஓட 11. ஆனா அமெரிக்கா அந்த 11ஆவது ஆள புடிச்சு தான் 1வது இடத்துல ஜெலன்ஸ்கிய தள்ளி விட்டு உட்கார வைப்பாய்ங்க. இது அமெரிக்காவுக்கான ஒரு கிளியரான சிக்னல்.
அமெரிக்க மண்ல வெள்ளை மாளிகைக்குள்ள நுழைஞ்சு சண்டை போட்டு வந்தவனுக்கு உக்ரைனுக்குள்ள இருந்து சண்டை போட தெரியாதா? அப்படிங்கிற மாரி ஜெலன்ஸ்கி மாத்தி மாத்தி வைக்கிறாரு. ஆனா அவனுங்க ஓரளவு தான் விடுவாய்ங்க. அதுக்கப்புறம் இவருக்கு டிக்கெட் பிரிச்சு குடுப்பாய்ங்க. அது போக அமெரிக்காவ கைக்குள்ள வச்சுட்டு, "இந்த ஆட்டம் போடுற, என்னைய இவ்வளவு தூரம் தவிக்க விடுற" அப்படின்ட்டு என்னைக்கு இருந்தாலும் ரஷ்யா டிக்கெட் கிழிச்சு குடுக்கும். யுத்தமே நின்னாலும் ரஷ்யா டிக்கெட் கிழிச்சு ஜெலன்ஸ்கிக்கு குடுக்குங்கிறது தான் இன்ன வரைக்கும் உள்ள நிலைமை. இதுல என்ன அப்டின்னா, யாரு முதல்ல டிக்கெட் குடுப்பார்கள்? இல்ல 2 பேரையும் ஏமாத்திட்டு இவர் வெற்றிகரமா தன்னோட ஆஃப்ஷோர்ல நிறைஞ்ச பணத்தோட நிறைவான வாழ்க்கைய வாழ்வாரா? அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் யுத்தம் நிக்கிறக்க நோக்கி போகுதா அப்படின்னு கேட்டா, ஜெலன்ஸ்கியவே மாத்துறத நோக்கி போகுது. அது ரஷ்யா ஒரு திசைக்கும், அமெரிக்கா இன்னொரு திசைக்கும் அழுத்துது. ஐரோப்பா சப்போர்ட் பண்ணுமா? பண்ணாதாங்கிறது 2, 3 நாள்ல தெரிஞ்சு போயிரும். ஜெலன்ஸ்கியோட ஒட்டுமொத்த நிலைமையும் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. இத 10வது தாட்டி சொல்லியிருப்ப நீ. அப்படின்னு ஏன்ட்ட கோச்சுக்கிறதுல ஒரு புண்ணியமும் கிடையாது. அண்ணன் அமெரிக்காவாகட்டும், ரஷ்யாவாகட்டும், ஐரோப்பாவாகட்டும், நமக்கு தெரியாத அளவு இவர வச்சு ப்ளே பண்றக்கு அவர்கள்கிட்ட ஒரு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, இசட் வரையும் கூட இருக்கும். அது அதுக்கு நேரம் வரும்போது அந்தந்த கார்ட ரிலீஸ் பண்ணுவார்கள். அப்ப ஜெலன்ஸ்கியோட முடிவுரை அப்படிங்கிறது எழுதப்படும். எது அதிபரா இல்லாம எழுதப்படலாம். இல்ல ஒரே அடியா டிக்கெட்ட கிழிச்சு கையில குடுக்கலாம். எது நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.